என் பேர் மொய்தீன் அப்துல் காதர். நான் பிரியாணி மேக் பண்ணுறேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். பிரியாணியில் மட்டன், சிக்கன், வெஜிடபிள், எறா மற்ற எல்லா பிரியாணியும் செய்து தரேன் சார். கேட்ரிங் ஆர்டர் பண்ணுறேன், லேபரும் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்திருக்கேன். முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கணும். ஓகே சார், இப்போ அந்த 1 கிலோ அரிசி பாஸ்மதி ஊற வச்சுருக்கேன் சார். இந்த அரிசி மினிமம் ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். அது பிறகு என்ன வேணால் எடுத்து செய்யலாம். முதல்ல 1 கிலோ பிரியாணிக்கு வெங்காயம் 4 கிராம் எடுத்து வெட்டிக்கணும். வெங்காயத்தை விட்ட பிறகு அடுத்தது கிராம்பு, அடுத்தது ஏலக்காய். 45 வருஷமா பிரியாணி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, காசு அதெல்லாம் தாண்டி எது உங்களுக்கு 45 வருஷமா தொடர்ந்து பண்றதுக்கு எது உங்களுக்கு உந்து சக்தியா இருக்கு? உந்து சக்தி இந்த உழைப்பு சார். கொஞ்சம் ஃபாஸ்ட், நம்ம தொழில் சுறுசுறுப்பு, இது நம்ம காப்பாற்றுது. வல்லமை, அதாவது நம்ம கொடுத்த கடவுள் சிரமம் கொடுத்துருக்கோம். அது அன்பு, ஆதரவு, கடவுள் அருணகிரகம், இதெல்லாம் செஞ்சு. அடுத்தது பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி பேஸ்ட், அடுத்தது தேவையான அளவு உப்பு, அடுத்தது புதினா மல்லி போடணும். அது சாப்டர் க்ளோஸ். இதோட முடிஞ்சது வேலை. 2 ஆயில் ஊற்றிடணும். ஆயில் சூடான பிறகு வெங்காயம் போடணும். ஓகே, 1500-2000 பேர் சொல்றீங்களா? அத்தனை பேர் சமைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் சமைக்கிறதுக்கு சேம் வித்தியாசம். இது டைம் கொஞ்சம் 1 ஹவர், அது 4 ஹவர் வித்தியாசம். நான் எப்படி 1 கிலோ செய்கிறோமோ அதெல்லாம் 1000 கிலோ. அது எந்த மாற்றமும் கிடையாது. என்ன பொருள் போடுமோ அது அந்த பொருள் சார். பூண்டு, அடுத்தது பூண்டு போடுறேன், பார்த்துங்க சார். அடுத்தது மிளகாத்தூள் போடுறேன். அடுத்தது மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, தயிர். அடுத்து தேவையான அளவு தண்ணி. முடியல சார், முடிஞ்சது. நூறு கிராம் ஆயில். அடுத்தது மிளகு, சீரகம், கடுகு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அடுத்தது தக்காளி. அடுத்தது தேவையான தண்ணீர். கொஞ்சம் வெனிகர் ஊற்றணும் லைட்டாக. போயிருக்கேன் சார், ஷூட்டிங் போயிருக்கேன். கத்தி ஷூட்டிங் போயிருக்கேன், சிறுத்தை படம் போயிருக்கேன். 2-3 படம் போயிருக்கேன். விஜயகுமார் பையன் அருண் விஜய், அது ஃபோட்டோ இருக்குது. ஷூட்டிங் போயிருக்கேன். இப்போ நான் கற்றுக்க பாருங்கள், அது அல்வா மாறிடும். இப்போ எடுக்கும்போது அப்படி வரணும். தேவையான அளவு. இது முடிஞ்சவுடனே கிளறணும். கிளறின பிறகு மிளகாத்தூள் தேவையான அளவு. இது முடிஞ்சிச்சா அவ்வளோதான். தேவையான அளவு புளி. ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு போடுறேன், பார்த்துங்க. ஓகே, ரைட், முடிஞ்சுது. அவ்வளோதான். அரிசி விட போகிறேன். கிண்டனா இப்படி தான் கிண்டணும். அரிசி சார் இந்த மாதிரி தம் போடணும், இப்படிலாம் போடணும். இவன் தம் போட்டேன்னா உஷாராகணும். பிரியாணி ஓகே, அவ்வளோதான். பிரியாணி ரெடி.
சாப்பாடு இது தம் உடைச்ச பிறகு சாப்பாடு எடுக்கிறதா இருந்தால் நம்ம கேக் மாதிரி இது மேல் சாப்பாடு இப்படி ஓரம் போடணும், இந்த சாப்பாடு ஓரம் போடணும். ஒரு 3 ட்ரிப்பு ஓரம் போடணும். 4ஆவது ட்ரிப்பு கேக் மாதிரி அப்படி எடுத்து அப்படி பிரட்டினா மசாலா வந்துடும். சரியா இருக்கா மிஸ்டர்? சொல்லுங்கள்.